சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் ராணி மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் ஆளுமைக்கு உட்பட்ட திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் 32 கிலோ தங்க விமான மேற்கூரை அமைக்கப்பட்டு ராணி மதுராந்தகி நாச்சியார் தலைமையில் கும்பாபிஷேக விழா வருகிற பிப்ரவரி 6ஆம் தேதி விமர்சையாக நடைபெற உள்ளது. இங்குள்ள உற்சவர் சௌமிய நாராயண பெருமாள் சிலை தேவேந்திரனால் தேவலோகத்தில் பூஜிக்கப்பட்டு வழங்கப்பட்ட தூய வெள்ளி விக்கிரகமாகும். தினமும் கோயிலின் ராஜகோபுரத்தை கருடன் சுற்றி வருவது கண்கொள்ளா காட்சியாக பார்க்கப்படுகிறது. திருக்கோஷ்டியூர் கோயில் அர்ச்சகர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து திருக்கோஷ்டியூர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான அழைப்பிதழ் மற்றும் கோவில் பிரசாதத்தை வழங்கினர். பிரதமர் மோடி அவர்கள் திருக்கோஷ்டியூர் பெருமாள் ஆசிர்வாதத்தை பெற்றதாக நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திருக்கோஷ்டியூர் கோவில் ராமானுஜர் பெருமையை பிரதமர் மோடி அவர்கள் செங்கோட்டையில் முன்பே பேசியது நினைவு கூறத்தக்கது. இத்தல பெருமாளை பக்தர்கள் பிரமோஷன் பெருமாள் என அழைப்பார். வேலை, தொழில், பதவி உயர்வு வேண்டுதல்களுக்கு பிரார்த்தனை செய்ய லட்சக்கணக்கானோர் வருவது சிறப்பாகும். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோவிலின் வியக்க வைக்கும் சிறப்புகளை காண்போம். இந்த கோவிலின் ராஜகோபுரத்தை விட அதன் அஷ்டாங்க விமானம் மிக உயர்ந்து கம்பீரமாக காட்சியளிக்கும். 8 எழுத்து மந்திரத்தின் வடிவில் அமைக்கப்பட்ட இந்த விமானத்தில் பெருமாள் 4 நிலைகளில் நமக்கு காட்சி தருகிறார். கீழ்த்தளம் நர்த்தன கிருஷ்ணர், பூலோகம் முதல் தளம் சௌமிய நாராயண பெருமாள், ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலம் திருப்பாட்கடல், 2ஆம் தளம் உபேந்திர நாராயணன் நின்ற கோலம் தேவலோகம், 3ஆம் தளம் பரமபதநாதர் அமர்ந்த கோலம் வைகுண்டம். ஒரே இடத்தில் பெருமாளின் 4 கோலங்களையும் தரிசிப்பது கோடி புண்ணியம் தரும். வைணவ ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் தலத்தில் தனது குருவிடம் பெற்ற ஓம் நமோ நாராயணா எனும் ரகசிய மந்திரத்தை தான் ஒருவன் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, இந்த மந்திரத்தை கேட்கும் அனைவரும் முக்தி பெறட்டும் என்ற பரந்த உள்ளத்தோடு இந்த கோபுரத்தின் மீது ஏறி ஊர் மக்கள் அனைவருக்கும் உபதேசித்தார். இன்றும் அந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூட்டும் விதமாக கோபுரத்தின் மீது ராமானுஜரின் உருவம் உள்ளது. இரண்ய கசிபுவை வதம் செய்வது குறித்து பிரம்மா, சிவன், விஷ்ணு மற்றும் தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி கோஷ்டியாக ஆலோசித்த இடம் என்பதாலேயே இவ்வூருக்கு திருக்கோஷ்டியூர் என்று பெயர் வர காரணமாகும். தேவர்களின் பயத்தை போக்க பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு முன்பே அந்த கோலத்தை இங்கு காட்டி அருளியதாக கூறப்படுகிறது. ராமாயணம், மகாபாரதம் காலத்தில் இருந்த வரலாறு குறிப்புகள் இத்திருத்தலம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவானதை உறுதி செய்கிறது. இங்கு மாசி மாதம் நடைபெறும் தெப்பத் திருவிழாவில் 15 லட்சம் பக்தர்கள் கூடுவது மிகவும் பிரபலமாகும். அன்று பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற விளக்கேற்றி வழிபடுவார்கள். அந்த விளக்கை வீட்டிற்கு கொண்டு சென்று பூஜை அறையில் வைத்தால் செல்வம் பெருகும், நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறிய பின் அந்த ஆண்டு அந்த விளக்கை மீண்டும் கோவிலில் ஒப்படைப்பார்கள். கோவில் கும்பாபிஷேக திருப்பணி குழுவின் கௌரவ தலைவராக செந்தில் தொண்டைமான் முன்னின்று நடத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரில் இருந்து சிவகங்கை செல்லும் வழியில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. 32 கிலோ தங்க விமான மேற்கூரை அமைக்கப்பட்டு பிப்ரவரி 6ஆம் தேதி நடைபெறும் திருக்கோஷ்டியூர் கோவில் கும்பாபிஷேக விழாவை காண பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என கோவில் நிர்வாகம் வரவேற்கிறது. நம்
நம் வாழ்க்கையில் நாம் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய திருத்தலம்தான் திருக்கோஷ்டியூர். இந்த நாராயணனின் அருளும் ராமானுஜனின் கருணையும் நம் அனைவரையும் காக்கட்டும்.